அமெரிக்க கடற்படையின் 5வது கப்பற்படை தளம் அமைந்துள்ள பஹ்ரைன் நாட்டையும் சவுதி அரேபியாவும் சாலை வழியாக இணைக்கும் 25 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரே கடல்வழி பாலத்தை ஈரான் தகர்க்கும் அபாயம் எழுந்துள்ளது. ஈரானின் அச்சுறுத்தல் காரணமாக பாலம் மூடப்பட்டுள்ளது. இந்த பாலம்தான் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை என பல வகையில் பஹ்ரைனுக்கு உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்குமாறு ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கெடு விதித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்குள் ஈரான் திறக்கவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது குண்டு வீசப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதனால் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தும் என்ற அச்சம் உள்ளது. ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக சவுதி அரேபியாவையும் பஹ்ரைன் தீவு தேசத்தையும் இணைக்கும் முக்கிய பாலமான கிங் ஃபஹத் காஸ்வே மூடப்பட்டது. பஹ்ரைனின் கிங் ஃபஹத் காஸ்வே ஆணையம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த அறிவிப்பை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் ஈரானிய தாக்குதல்கள் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் 5வது கப்பற்படை தளம் அமைந்துள்ள பஹ்ரைனை அரேபிய தீபகற்பத்துடன் சாலை வழியாக இணைக்கும் ஒரே தொடர்பு இந்த 25 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம்தான் கிங் ஃபஹத் காஸ்வே. இது 1986ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திறக்கப்பட்டது. இது சவுதி அரேபியாவின் அல் கோபார் நகரத்தையும் பஹ்ரைனின் அல் ஜஸ்ரா பகுதியையும் இணைக்கும் வகையில் சுமார் 25 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இலங்கை போன்ற தீவு நாடுதான் பஹ்ரைன். எனவே உலக சந்தையுடன் தொடர்பு கொள்ளவும் சவுதி அரேபியாவின் பெரிய சந்தையை பயன்படுத்தவும் இந்த பாலம் ஒரு முக்கிய பாதையாக உள்ளது. சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் தொழில்துறைகளில் இது ஒரு உயிர் நாடியாக செயல்பட்டு வருகிறது. வார இறுதி நாட்களில் ஆயிரக்கணக்கான சவுதி மக்கள் பஹ்ரைனுக்கு செல்வதும் பஹ்ரைன் மக்கள் சவுதிக்கு செல்வதும் வழக்கமாகும். இந்த பாலம் இரு நாட்டு மக்களிடையேயான சமூக மற்றும் கலாச்சார பிணைப்பு போல் செயல்பட்டு வருகிறது. பஹ்ரைனில் அமெரிக்க கடற்படையின் 5வது கப்பற்படை தளம் இருக்கிறது. இந்த பாலம்தான் அமெரிக்காவின் இராணுவ தளத்திற்கு முக்கியமான பாதுகாப்பு பாலமாகவும் இருக்கிறது. கிங் ஃபஹத் காஸ்வே வெறும் பாலம் மட்டுமல்ல, அது கடலுக்கு அடியில் நிலப்பரப்பை மாற்றியமைத்து ஒரு பொறியியல் அதிசயமாகும். இந்த பாலம் முழுக்க முழுக்க முன் வார்ப்பு கான்கிரீட் மற்றும் எஃகு கொண்டு கட்டப்பட்டது. 25 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாதையில் கடலுக்கு நடுவில் 7 செயற்கை தீவுகள் உருவாக்கப்பட்டனர். இவை பாலத்திற்கு தேவையான பலத்தை தருவதோடு வாகனங்கள் நிறுத்தவும் எல்லை கட்டுப்பாட்டு அலுவலகங்களாகவும் செயல்படுகின்றனர். ஆழ்கடலில் பிரம்மாண்டமான கான்கிரீட் தூண்கள் ஊன்றப்பட்டனர். சில இடங்களில் கடல் மட்டத்திலிருந்து 40 மீட்டர் ஆழம் வரை இந்த தூண்கள் இருக்கின்றனர். கரையில் முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட பாலத்தின் பகுதிகள் பிரம்மாண்டமான மிதவை கிரேன்கள் மூலம் கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு தூண்களின் மீது சரியாக பொருத்தப்பட்டனர். பொதுவாகவே வளைகுடா கடலில் உப்பின் அளவு மிக அதிகம். இது கான்கிரீட்டிற்குள் இருக்கும் எஃகு கம்பிகளை மிக வேகமாக அரித்துவிடும். இதை தடுக்க சிறப்பு வகை கான்கிரீட் மற்றும் எஃகுக்கு பாதுகாப்பு பூச்சுகள் பயன்படுத்தப்பட்டது. கடும் காற்று, மணல் புயல்கள் மற்றும் சீரற்ற கடல் அலைகளுக்கு மத்தியில் பெரிய போராட்டத்திற்கு பின்னரே பாலம் கட்டப்பட்டது. 3,50,000 கியூபிக் மீட்டர் கான்கிரீட் மற்றும் 47,000 டன் எஃகு இந்த பாலம் கட்ட பயன்படுத்தப்பட்டது.